ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுலேருந்து நிற்கல இப்போ வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா அம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்றதாங்க பார்க்கலாம். எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது முளம் செலவு கொடுப்பாங்க நம்மளுக்கு. வாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. பாருங்கள், ஒரு புது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாப்பாக்காக. லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு. இது ரேட் பார்த்திங்கன்னா 139 ரூபா தான். பார்க்கவே இல்லை, சூப்பராக பாருங்கள், சப்பையாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரேட் 139 ரூபா தான். வாங்கலாமான்னு சொல்லுங்கள். அடுத்து டப்பரை வேறு டப்பா ஒன்று. இது வந்து கீழே 195 ரூபா போட்டுருக்கா, ஆஃபரில் 175 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குன்ட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது டிஃபன் போட்டு ஏதாவது பாப்பாவுக்கு கொடுத்தனப்பெல்லாம் நல்லாயிருக்கு. சேமியா ஒன்று கொடுத்து அமைச்சிருக்காங்க. வேணாம் சொன்ன அம்மா கேட்கல. இந்த டப்பா ஒன்று கொடுத்துருக்கேன், கடை பிடிச்சி சொல்லி. கேட்டு பார்க்கலாம். டப்பா வாங்கி பாருங்களேன். டப்பா வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். புது டப்பா பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர் கொடுத்துருக்காங்க. எங்கள் பெரியப்பா ஊருக்கு வந்திருந்தாரா, அவர் மொச்சை நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்தாருங்க. அதனால் வந்து மொச்சை வந்து அம்மா எதாவது எடுத்து வச்சுருந்து மொச்சை போட்டு புது டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகாக ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டப்பாவில். இது ரேட் பார்க்கலாம். ரேட் எங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கே ரேட் பார்ப்போம். ரேட் காணும். அது இங்கே இருக்குது 28 ரூபா பத்து டப்பா ரேட்டு. அவங்க அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. சரி கொடுத்தாங்க பாருங்கள். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு தெரியல, ரேட்டை காணும். புது டப்பாவில் போட்டு இங்கே கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி ஒன்று. இந்த ஜல்லிக்கரண்டி பார்க்க ரொம்ப அழகாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 63 ரூபா போட்டிருக்கு. அடுத்து வாங்க பார்க்கலாம். ஸ்பூன் ஒருத்தர் கொடுத்து அமைச்சிருக்காங்க. புது ஸ்பூன் பார்த்தி எத்தனை இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. 4 ஸ்பூன் நல்லா பெருசாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம், இதை நல்லா ஃப்ரீயாகவே சாப்பிட்லாம். இது ஓகே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வேர்க்கடையில் வந்து வறுத்து அம்மா உரிச்சு வறுத்து கொடுத்து அமைச்சிருக்காங்க ஒரு டப்பாவில் போட்டு. இது வீட்டில் வந்து பழைய டப்பா தான். இது எறும்பு வரதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது வந்து சட்னி அரைச்சிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் குட்டி பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் 26 ரூபா பிளேட் ரேட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த நாத்தங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து டப்பாவில் வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க. அதை வந்து அம்மா கிட்ட நானே கேட்டேன். அம்மா கொடுத்தாங்க. டப்பாவில் எடுத்துகிட்டு மசித்து கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப பிடிக்கிறது நாத்தங்காய் ஊறுகாய். ஓப்பன் பண்ணி காட்டுமா. நாத்தங்காய் ரொம்ப பிடிக்கும். சும்மாவே போர் அடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்குது. ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு. வாசனை சூப்பராக இருக்குது. வாசனை நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க அம்மா. இது வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதத்தோட நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் சாப்பிட்லாம், சும்மா சாப்பிட்ற பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எண்ணெய் பேக்கெட்டு. இதுவும் எண்ணெய். ஆமாம், 2 எண்ணெய் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணெய் பேக்கெட் கொடுத்து பாமாயில் ரேஷன் வாங்க வச்சுருந்தாங்க அம்மா. அதை கொடுத்தாங்க அந்த பேக்கெட்டு. அப்புறம் சர்க்கரையுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் சோன் பாபி இருந்துச்சு, நல்லா இருக்கா பாருங்கள். சோன் பாபியுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட் 70 ரூபா இது. அடுத்து வந்து நம்ம அந்த பிஸ்கெட் இருக்குது, குட்டி பிஸ்கெட்டு என் பேக்கில் இருந்துச்சு, அதில் எடுத்துக்கிறீங்களா? குட்டி பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வாங்கிட்டு வந்து இதை நம்ம கொடுத்து அமைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரிலாம் உங்கள் அம்மாவை நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொடுத்தாந்து போகலான்ற மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் போகும்போது ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போனால் வரும்போதே 4-5 பேர் எடுத்துன்னு வருவாங்க. அதுதான் எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்க, உங்கள் அம்மா அப்படி இருக்காங்க. அது மட்டும் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சும்மா கொடுக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. எண்ணெயும் ஊருக்கும் சும்மா கொடுக்க மாட்டாங்களே, அம்மா வந்தால் உரம் வந்துருமாமே. அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போமா அப்படின்னாங்க. ஏன்னா உரம் வந்துடும்னு சொல்லிட்டு. என்ன 10 ரூபா நான் கொடுத்தேன். 10 ரூபா கொடுத்துட்டு அவர் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த எண்ணெய் பாக்கெட் 2 பாக்கெட்டு ஊறுகாய் வேணுமா சும்மா வாங்கக்கூடாது அம்மா கிட்டேருந்து எடுத்துக்கூடாது. அம்மா வீட்டிலேருந்து அதுக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 10 ரூபா தான் மொத்தமே கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. பாய்.